Hello friends, welcome to Schoolkidsmom channel. இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் ஃப்ளவர் கிராஃப்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்றது நான் இங்கே கொடுத்துருக்கேன். பிங்க் கலர்லேயும் டார்க் க்ரீன் கலர்லேயும் க்ரீப் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் ஃப்ளவர் வேணுமோ அந்த கலரில் க்ரீப் பேப்பர் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் க்ரீப் பேப்பரில் 5 சென்டிமீட்டருக்கும் 3 சென்டிமீட்டரும் மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்ட்ரிப்பாக எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம பெரிய பெட்டல் வரைஞ்சி அதை கட் பண்ண போகிறோம். 3 சென்டிமீட்டருக்கு சின்ன பெட்டல் வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். அதுக்காக இது எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஈக்குவல் போர்ஷனாக ஆக்கிறதுக்காக இப்படி மடிக்கிறேன். நான் 2 இதையும் ஸ்ட்ரிப்பையுமே மடித்து வச்சுக்கிறணும். நமக்கு தேவையான பெட்டல் ஷேப் எப்படினாலும் இருக்கலாம். அது ஹார்ட்டாக இருக்கலாம், ஓவலாக இருக்கலாம். அது மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அது ஒரு பேப்பரில் நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வரைகிற பெட்டலுடைய பாட்டம் வந்து கொஞ்சம் ப்ராடராக இருந்தால் ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்சி கட் பண்ண பெட்டலை இப்படி எடுத்துகிட்டு தம் ஃபிங்கரால் கீழே இப்படி கொஞ்சம் லைட்டாக இழுத்து விடணும். அதே போல் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அந்த பெட்டலுடைய கார்னரை லைட்டாக அப்படி ரோல் பண்ணி விடணும். வெளியில் கூடி இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு அந்த பெட்டல் ஷேப்புக்கு வந்துடும். இது மாதிரியா எல்லா பெட்டல்ஸையும் நம்ம வந்து செஞ்சணும். மெதுவாக பண்ணணும், இல்லைன்னா அந்த பேப்பர் கிழிஞ்சிரும். நம்ம அந்த ஹார்ட் கட் பண்ண பேப்பர்லேயே கொஞ்சம் பேப்பர் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஓவல் வரைஞ்சி நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு லேயர், அதாவது இந்த குச்சியிலேருந்து வர ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து நம்ம அதிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை வந்து இப்படி சென்டராக ஃபோல்டு பண்ணணும். ஸ்டிக்குக்கு நடுவில் வச்சு 2 பக்கமாக இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அப்போ அந்த ஸ்டிக்கோடைய ஃபஸ்ட்டு லேயராக வரும்போது அப்படி அழகாக உள்ளேருந்து வர மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணதில் இருக்கிற வேஸ்ட்டு பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பராக எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக இருக்கும்ல அதை எடுத்து இந்த ஸ்டிக்கில் கார்னரில் ஒரு கம் தடவிக்கோங்க. இல்லை பேப்பரில் தடவினாலும் ஓகே தான். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்டிக்கோடைய டாப்புக்கு ஒரு பட்டு மாதிரியா சின்னதாக வந்து அதை ரோல் பண்ண போகிறோம். அங்கேயே இப்படி பண்ணுறதுனால நம்ம அந்த பூ வந்து ஒன்று ஒன்றா அப்படி ஒட்டும் போது அந்த குச்சி வெளியில் தெரியாது. இப்போ நம்ம வந்து நூலையும் கம்மையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும். சின்ன பெட்டல் லேயர்லேருந்து மெதுவாக ஆரம்பிக்கலாம். ஒரு லேயர் ஒட்டுமுறதுக்கு முன்னாடி அந்த இதில் கம் தடவிக்கோங்க. அடுக்கடுக்காக வந்து நம்ம அந்த பூவோடைய இதில் வந்து ஒட்ட போகிறோம். 2 இது ஆப்போசிட்டு 2 இது ஆப்போசிட் அப்படியும் ஒட்டலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரினா அடுக்கடுக்காகவும் ஒட்டலாம். இப்படி ஒரு லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நூல் கண்டால் 2 சுற்றி ஒரு நாட் போட போகிறோம். எப்படி இந்த பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நம்ம அந்த பெட்டல் வந்து கட் பண்ணும்போது இதுக்காக தான் வந்து அந்த பாட்டமை வந்து ப்ராடாக கட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பூ மாதிரி நம்ம கட்டும் போதோ இல்லை வந்து கம் வச்சு ஒட்டும் போதோ நம்மளுக்கு கீழே கொஞ்சம் பேப்பர் இருந்தால் தான் வந்து அது நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அந்த பெட்டல் தனியாக வந்துடும். ஒரு லேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கம் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயருக்கு கம் தடவலாம். கம் ரொம்பவும் தடவினாலும் க்ரீப் பேப்பர்ன்றனால அது வந்து கிளியும். ஸோ லைட்டாக கம் தடவினா போதும். சின்ன பெட்டல்லேருந்து ஒரு லேயராக இப்படி அரேஞ்ச் பண்ணி பெரிய பெட்டல் வரைக்கும், நம்ம லாஸ்ட்டு பெட்டல் வரைக்கும் இதே ப்ராசஸ் தான். ஒரு லேயரை முடித்ததுக்கப்புறம் கம் போட்டுட்டு அதிலே அப்படியே வந்து அடுத்த பெட்டலை வச்சு நம்ம வந்து அடுக்கி பூ கட்டுற மாதிரி ஒரு பெட்டலும் கட்டி அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்படி கட்டும் போது அந்த கீழே நம்ம பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ், அதை கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. சில சமயம் இல்லைன்னா அது தனியாக வந்துடும். இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் பேப்பர் ஃப்ளவர் பண்ணுறவங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரு 5 minutes 18 secondsலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள்.
எல்லா பெட்டல்ஸையும் இப்படி கட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு டார்க் க்ரீன் க்ரீப் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஒரு தின் ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரோட பாட்டம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு லேயர் ஒட்ட போகிறோம். இது வந்து ஒரு சேஃப்டிக்காக. அந்த ஸ்ட்ரிப்போட மீதத்தை வந்து அந்த ஸ்டிக்கில் ஃபுல்லாக அப்படியே சுற்றி விட போகிறோம். சுற்றி லாஸ்ட் இருக்கிறதுல ஒட்ட போகிறேன். இது பார்க்குறதுக்கு ஸ்டெம் லுக் வந்துடும். இப்போ நம்ம பூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு லீவ் செய்யலாம். இப்போ அதே மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் நான் இங்கே ஒரு டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டிசைனில் வந்து அந்த இதில் க்ரீப் பேப்பரில் வந்து நம்ம வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இந்த ஃப்ளவருக்கு 2 லீஃப் வரைகிறேன். கட் பண்ண லீஃபை வந்து பூவில் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் லீஃப் வந்து அந்த பூவில் ஒரே இடத்துல 2 லீஃப் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை ஆப்போசிட்டில் கொடுத்தாலும் ஓகே தான், அது உங்களுடைய இஷ்டம். நான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். பாருங்கள், அந்த லீஃப் வச்சோடனே பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளுடைய பேப்பர் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி வேறு சைஸில் இல்லை ஒரே சைஸில் கூட நீங்கள் நிறையா ஃப்ளவர்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் வாஸில் வைக்கலாம், அழகாக இருக்கும். நான் வந்து ஒரே ஸ்டிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.